இப்போ இன்றைக்கி வந்து இந்திய அரசியலமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு வந்துக்கிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது பாலிட்டியில் வந்துட்டு இது ரொம்ப முக்கியமான பார்ட். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இந்திய அரசியலமைப்பு பற்றி வந்துட்டு 10th புக்கில் ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்றால் என்ன அப்படின்னா வந்துக்கிட்டு ஒரு நாட்டோட நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையில வந்து சார்ந்து அமைந்துள்ளது என்பது பிரதிபலிக்கும் சட்டம் தான் வந்துக்கிட்டு அரசியலமைப்பு சட்டம். ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினேஷன் அது வந்துட்டு புக்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் தான் வந்துட்டு ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்துட்டு அச்சாணி மாதிரி. அதாவது மத்திய மாநில அரசியல் வளர்ச்சி, அப்புறம் வந்துட்டு மக்கள் ஒருங்கிணைந்து வாழ்வது எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பார்ட். அதாவது அச்சாணிலே சொல்லலாம். இப்போ இந்த அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஒன்று தேவையா, ஆனால் வந்து அது ஏன் அவ்வளோ அவசியமா, அது இல்லாமல் வந்துக்கிட்டு நம்ம எல்லாம் வாழ முடியாதான்ற ஒரு இது இருக்கு. இப்போ நம்ம வந்துக்கிட்டு இப்போ பழங்காலத்தில் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஆதிவாசி மக்களாக தான் வாழ்ந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு சட்டத்திட்ட இல்லாமல் நம்ம கண்ட பொருளில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்துக்கிட்டு கால நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வாழ முடியாது. அப்போ வந்துக்கிட்டு பல்வேறு இன மக்கள் வந்துட்டு இப்போ இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பல்வேறு இன மக்கள் வந்துட்டு வாழ்கிறாங்க. அவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து வாழணும்னா வந்துட்டு அதுக்கு ஒரு சட்டம் கண்டிப்பாக தேவைப்படுது. அந்த மக்கள் வந்துட்டு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வந்துட்டு இந்த சட்டம் வந்து உதவுது. அதனால வந்துட்டு அரசியலமைப்பு சட்டம்ன்றது வந்துட்டு ரொம்ப அவசியம். அதான் வந்துட்டு அது எந்தனால வந்துட்டு அரசியலமைப்பு சட்டம் வேணும்னு சொல்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு அதான் காரணம். அதாவது எல்லாரும் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு இதான் வந்துட்டு வழிவகுக்கு. இது இல்லைன்னா வந்துட்டு நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு பல்வேறு இனச்சண்டை, மதச்சண்டை அந்த மாதிரி வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு எழுதிக்கிட்டே தான் இருக்கும். இதில் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு எப்போ உருவாக்குனாங்கன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழுவோட பரிந்துரையின் பேர்ல வந்துக்கிட்டு அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு உருவாக்குறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் கூட்டம் வந்துக்கிட்டு December 9, 1946 வந்துக்கிட்டு நடக்குது. இதுல வந்துக்கிட்டு தற்காலிக தலைவராக வந்துட்டு சச்சிதானந்த சிங்கா வந்துக்கிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக வந்துக்கிட்டு சச்சிதானந்த சிங்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபையோட மொத்த அமர்வுகள் வந்துட்டு செஷன்ஸ் வந்துட்டு 11 அமர்வுகள் நடக்குது. அந்த அமர்வுகள் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 166 டேஸ். இவர் வந்துட்டு இந்த சச்சிதானந்த சிங்கா வந்துகிட்டு அரசியல் நிர்ணய சபை தலைவராக இருக்கும்போது, அதாவது தற்காலிக தலைவராக இருக்கும்போது வந்துட்டு ஒரு 3 or 4 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இறந்துடுறாரு. அப்போ வந்துட்டு அரசியல் நிர்ணய சபைக்கு வந்துட்டு நிரந்தர தலைவராக வந்துட்டு அதுக்கடுத்து யார் நிர்ணயிக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாந்தை வந்துட்டு நிர்ணயிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ திடீர்னு வந்துட்டு இப்போ சச்சிதானந்த சிங்கா வந்து இறந்துட்டாரு, இப்போ நெக்ஸ்ட் தலைவர் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ராஜேந்திர பிரசாத் வந்து இது பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வந்துக்கிட்டு நம்ம சட்டம் இயக்கும்போது வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இது வந்துட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குன்னு சொல்றதுக்காண்டி இப்போ ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு ஒரு உடம்பு முடியாமவோ இல்லை நோய் வாய்ப்பட்டோ இருந்தாலும் கூட அந்த டயத்தில் வந்துட்டு அரசியல் நிர்ணய சபை தலைவராக மற்ற விதமாக வந்துட்டு தலைமையேற்று நடத்துறது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு 2 துணை தலைவர்கள் வந்து நியமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு H.C. முகர்ஜி, V.D. கிருஷ்ணமாச்சாரி. ஏன்னா ஆல்ரெடி அடிபட்டாங்க. இப்போ வந்துட்டு சச்சிதானந்த சிங்கா வந்துட்டு திடீர்னு ஏர்போர்ட்டையுமே வந்துட்டு 6 நிர்ணய சபையை வந்துட்டு தலைமையேற்று நடத்துறதுன்னு தெரியல. அதனால வந்துட்டு அந்த முறையை வந்து போக்குறதுக்காண்டி 2 துணை தலைவர்களையும் நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அரசியல் நிர்ணய சபை வந்துட்டு குழுக்களா வந்துட்டு இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களே வந்துட்டு பல்வேறு குழுக்களா வந்து பிரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு இதை இது பண்ணாங்க. அந்த குழுக்கள்ல வந்துட்டு முக்கியமான குழுக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனியன் பவர்ஸ் கமிட்டி அண்ட் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அண்ட் ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜவஹர்லால் நேரு அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்துட்டு அதோட தலைவர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த காலையும் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டின்னா வரைவு குழு. அந்த வரைவு குழுவோட தலைவர் தான் வந்துட்டு அம்பேத்கர். அதனால தான் வந்துக்கிட்டு வரைவு குழு தான் வந்துக்கிட்டு வரைவு குழுல வந்துட்டு இதர உறுப்பினர்கள் 7 பேர், அதான் மொத்தம் 7 உறுப்பினர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இதில் வந்துட்டு இதனால தான் வந்துக்கிட்டு அம்பேத்கர் வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். ஏன்னா இருக்கிற குழுக்கள்லேயே வந்துட்டு முக்கியமான குழு வந்து வரைவு குழு. இதை வந்துட்டு அவர் டைம் பீரியட் வந்து அந்த டயத்தில் வந்துட்டு இந்த குழுக்கு வந்துட்டு தலைமையேற்று நடத்துறதுக்கு வந்துட்டு
இந்த பொறுப்பை ஏற்றுக்குங்கன்னு சொல்லும்போது கூட வந்துட்டு யாரும் ஏற்றுக்கல. ஆனால் அந்த டயத்தில் வந்துட்டு அம்பேத்கர் வந்துட்டு அதை ஏற்றுக்கிட்டு அவர் வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வடிவமைச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதனால வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தைன்னு சொல்கிறோம். அப்புறம் வந்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்துக்கிட்டு நவம்பர் 26, 1949 வந்துக்கிட்டு முழுமையாக வந்துக்கிட்டு அதாவது கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சுட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அரசியல் சபை உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு அதை வந்துக்கிட்டு நவம்பர் 26, 1949 வந்துட்டு ஏற்றுக்கொண்டாங்க. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இது வந்துட்டு அடிக்கடி கேட்குறாங்க எக்ஸாம்ஸில். அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா வந்துக்கிட்டு நவம்பர் 26, 1949. அப்புறம் வந்துட்டு ஜனவரி 26, 1950 வந்துட்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். அது ஏன்னா நம்ம வந்துட்டு 1930 வந்துட்டு ஜவஹர்லால் நேரு வந்துட்டு பூர்ண சுவராஜ் வந்துட்டு கொண்டாடி இருப்பாரு. அவன் 1930 இதே ஜனவரி 26 வந்து கொண்டாடி இருப்பாரு. அந்த நாளை வந்துட்டு ரிமெம்பர் பண்றதுக்காக இதே டேஸ்ட்ல வந்துட்டு ஜனவரி 26 1950 நடைமுறைப்படுத்துவாரு. இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட நாளை தான் வந்துட்டு நம்ம குடியரசு தினமா வந்துட்டு ஒவ்வொரு வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப குடியரசு தின நாள் இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த 2 கொஸ்டினுமே வந்துட்டு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒண்ணு. இந்த ரெண்டுமே வந்துட்டு அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் தான் ஜனவரி 26, 1950. அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இந்திய அரசாங்க சட்டம் வந்துட்டு அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னா நவம்பர் 26, 1949. அது வந்துட்டு சட்ட நாள்னு கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் சட்ட நாள்னு சொல்லிட்டு கேட்டா அது நவம்பர் 26, 1949. இப்போ ஜனவரி 26, 1950 வந்துட்டு நடைமுறைப்படுத்தும் போது வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ஒரிஜினலா வந்துட்டு 8 ஷெட்யூல், 22 பார்ட், 395 ஆர்டிகல் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 12 ஷெட்யூல், 25 பார்ட், 445 ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ இருக்கு. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அதுல வந்துட்டு மாகாணத்துல வந்துட்டு 292 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டாங்க. அதாவது மாகாணத்தில் வந்துட்டு 292 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்துட்டு அனுப்பப்பட்டாங்க. சுதேச அரசுல வந்துட்டு நியமனம் பண்ணாங்க. சுதேச அரசு, பலுசிஸ்தான், அப்புறம் வந்துட்டு மாகாண முதன்மை ஆணையர், இது மூணுமே வந்துட்டு நியமனம் தான். இது வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த 3 வந்துட்டு நியமனம். மாகாண முதன்மை ஆணையர்ன்றத வந்துட்டு சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க இருந்து வந்துட்டு 3 மெம்பர்ஸ் வந்தாங்க. மொத்தம் டோட்டலா வந்துட்டு 389 மெம்பர்ஸ். ஆனா 389 மெம்பர்ஸ் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷன் நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா இல்ல, 389 பீப்புள் வந்துட்டு இல்ல. ஏன்னா நம்ம இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு டிவைட் பண்ணிட்டோம். அதனால வந்துட்டு உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இப்போ இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் அதாவது சிறப்பு கூறுகள் இது வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு மிக நீளமானது. அதாவது தற்போதைய இந்திய அரசியலமைப்பு வந்துட்டு மிக நீளமானது. ஆனால் நம்ம உருவாக்கும் போது வந்துட்டு யூகோஸ்லேவியா அப்போ வந்துட்டு யூகோஸ்லேவியா தான் வந்துட்டு மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இருந்துச்சு. ஆனால் பின்னாடி யூகோஸ்லேவியா வந்துக்கிட்டு டிவைட் ஆனதுனால வந்துக்கிட்டு இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு உலகிலேயே மிக நீளமானதுன்னு சொல்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூஎஸ்லேயே தான். இது மிக நீளமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்குன்னு வந்துட்டு இப்போ யூஎஸ்ஏல மாதிரி வந்துட்டு தனித்தனி அரசியலமைப்பு சட்டம்லாம் கிடையாது நம்ம இந்தியாவில். இப்போ 2 பேருக்குமே ஒரே அரசியலமைப்பு சட்டம் தான். அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் 2 பேருக்குமே ஒரே அரசியலமைப்பு சட்டம் தான். அதே மாதிரி வந்துட்டு மக்கள் வந்துட்டு பல்வேறு இன மக்கள் வந்துட்டு இப்போ நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அதுவும் வந்து ஒரு காரணம். அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்பட்ட சட்டங்கள் எல்லாமே வந்துட்டு இயற்றப்பட வேண்டியது ஒரு காரணமா இருக்கு. இப்போ வந்துட்டு நேபாள், பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்துட்டு ஒரு இந்து கண்ட்ரி, அதாவது ஒரு இன மக்கள் வாழ்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு பாகிஸ்தான் வந்துக்கிட்டு
ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, அங்கேயும் வந்துட்டு ஒரு இன மக்கள் வாழ்றாங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரே விதமான சட்டங்கள் இயற்றினா கூட போதுமானது. ஆனா நம்ம இந்தியாவில் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லவே முடியாது. இந்தியா வந்துட்டு பல்வேறு இன மக்கள் வாழ்ற ஒரு நாடு. அதனால வந்துட்டு பல்வேறு சட்டங்கள் வந்துட்டு அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இயற்றப்பட வேண்டியது அவசியமானது. அதனால வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் மிக நீளமா இருக்குன்னு சொல்லிட்டு அது காரணமா கூட சொல்லலாம். அதுக்கடுத்து வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு பல்வேறு நாடுகள்ல இருந்து பெறப்பட்டது. அதாவது வந்து பல்வேறு நாடுகள்ல இருந்து வந்துட்டு அவங்க அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த தத்துவங்களை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோமே தவிர, ஆனா வந்துட்டு அதை அப்படியே காப்பி பண்ணல. ஆனா நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு காப்பி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பொலிட்டிக்கல் அதாவது அரசியல் நிபுணர்களே வந்துட்டு ஒரு சில பேர் ஃபாரினர்ஸ் வந்து சொன்னப்போ வந்துட்டு அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துக்கிட்டு அதாவது காப்பீடு கான்ஸ்டியூஷன் கிடையாது, அது வந்துக்கிட்டு நம்ம சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வடிவமைச்சு ஏற்றுக்கொண்டுடலாம் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதாவது நம்மளோட இது சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றி அமைச்சுக்கிட்டோம். ஆனால் வந்துட்டு அவங்களோட கான்ஸ்டியூஷனை வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம காப்பி பண்ணி இந்த மாதிரிலாம் எழுத கிடையாது. அதுக்கடுத்து வந்து நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மை தேர்ட் பாயிண்ட். இப்போ நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மைனா வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு ஒரு சில சட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு அதாவது எளிய சிம்பிள் மெஜாரிட்டியே வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு நிறைவேற்ற முடியும். ஆனால் வந்துட்டு ஒரு சிலதை வந்துக்கிட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில தான் வந்துட்டு இது பண்ண முடியும். அதனால தான் வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூட்டாட்சி முறை அரசு, அதாவது மத்திய மாநில அரசுன்னு சொல்லிட்டு ரெண்டு அரசு இருக்கு. ரெண்டு அரசுக்குமே வந்துட்டு அதாவது சட்டங்கள் வந்துட்டு தனித்தனி சட்டங்கள் வந்துட்டு வச்சிருக்காங்க. அது மத்திய அரசு மாநில அரசுன்னு சொல்லிட்டு அதுக்கான பட்டியல் மத்திய அரசு மாநில அரசு இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு தனித்தனி அதிகாரங்கள் வந்துட்டு அட்டவணை 7ல வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்திய அரசு வந்துட்டு ஒரு கூட்டாட்சி முறை அரசுன்னு வந்து நம்ம சொல்றோம். அதாவது தனித்தனி அதிகாரங்கள் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லுவோம். அதனால வந்துட்டு நம்ம கூட்டாட்சி முறை அரசுன்னு வந்துட்டு நம்ம இந்திய அரசாங்கத்தை வந்து சொல்றோம். அதே மாதிரி நாடாளுமன்ற முறை, இந்த நாடாளுமன்ற முறை வந்துட்டு நம்ம எங்க இருந்து எடுத்தோம்னா பிரிட்டன்ல இருந்து. அவங்க தான் வந்துட்டு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாங்க. அதில் வந்துட்டு அதே பேஸ் பண்ணி நம்மள வந்துட்டு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். ஆனா வந்துட்டு பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம சென்ட்ரல்ல மட்டும் தான் பண்றோமா அப்படின்றது இல்லை. இதே வந்துட்டு ஸ்டேட்லயும் வந்துட்டு நம்ம பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் வந்துட்டு நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது எல்லாமே வந்துட்டு அதே மாதிரி தான். ஆனா யூஎஸ்ல வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். சமய சார்பற்ற நாடு, அதாவது செக்குலரிசம். இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி. ஏன்னா பல்வேறு இன மக்கள் வாழ்றாங்க. இதை வந்துட்டு ஒரு இந்து கண்ட்ரி, ஒரு முஸ்லிம் கண்ட்ரி, ஒரு கிறிஸ்டின் கண்ட்ரின்னு சொல்லிட்டு அறிவிக்க முடியாது. சமய சார்பற்ற மீனிங் வந்துட்டு செக்குலர். இப்ப வந்துட்டு இந்தியா வந்து பல்வேறு இன மக்கள் வாழ்ற ஒரு நாடு. அதனால வந்துட்டு செக்குலரா தான் இருக்க முடியும். ஏன்னா வந்துட்டு ஒரு சில மதத்தை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இது பண்ண மாதிரி வந்துட்டு பல்வேறு பிரச்சனைகள் வரும். அதனால வந்துட்டு இந்தியா செக்குலர் நாடுன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனா பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு முஸ்லீம் நாடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க வந்து ஒரு இன மக்கள் தான் வாழ்றாங்கன்ற மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து 18 வயது வாக்குரிமை. 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருக்குமே வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடின்றி அதாவது ஜாதி மதம் இனம் அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடின்றி வந்துட்டு 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவருமே வந்துட்டு வாக்குரிமை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒற்றை குடியுரிமை அதுக்கு அடுத்து, அதாவது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஒற்றை குடியுரிமை வந்துட்டு நம்ம எங்க இருந்து இந்த தத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டன்ல இருந்து தான். இதே யூஎஸ்ஏ பாத்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்கும். அதாவது ஸ்டேட்டுக்கு தனியா சென்டருக்கு தனியான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம வந்துட்டு ஒற்றை குடியுரிமையை தான் ஃபாலோ பண்றோம். அப்புறம் வந்துட்டு சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர் அந்த பழங்குடியினருக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாழ்வாதார தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி வந்துட்டு பல்வேறு விதிகள், அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அடிப்படை தேவைகளும் பூர்த்தி செய்யற மாதிரி பல்வேறு விதிகள் வந்துட்டு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு கொண்டுள்ளது. அதனால வந்துட்டு இது வந்துட்டு ஒரு முக்கியமானது தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல சிறப்பு கூறுகள் இதுவும் ஒண்ணுதான். அடுத்து முகவுரை. அதாவது முகவுரைண்டா
ஷார்ட் ஃபார்ம்ல அறிமுகம் அல்லது முன்னுரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மூவி எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, அது கூட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அது வந்து அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல அந்த மூவி இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இந்திய அரசியல் சட்டம் வந்துக்கிட்டு அதோட கொள்கைகள், அடிப்படை கொள்கைகள், அதை என்ன பண்ணி அந்த மக்களுக்கு வந்துட்டு என்னென்ன திட்டங்கள் இந்த மாதிரி செயல்படுத்த போறாங்க, எப்படி இது பண்ண போறாங்க, நாட்டை முன்னேற்றம் அதாவது வளர்ச்சி நிலைக்கு எடுத்துட்டு போறாங்க, இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்றது தான் வந்துக்கிட்டு முகவுரை. அதாவது ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றது, அதாவது சுருக்கமா சொல்றது. இதனால வந்துட்டு இதை வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லி அதை வந்துட்டு நம்மளோட கொள்கைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றதுனால வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லி இது சொல்றாங்க. முகவுரைக்கு இன்னொரு பேருன்னு கூட சொல்லலாம். இந்த முகவுரை வந்துகிட்டு 1947 ஜனவரி 22 குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேருவால் வந்துட்டு கொண்டு வரப்பட்டது. அதை பேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இந்த முகவுரையை வந்துட்டு கிரியேட் பண்ணாங்க. அதாவது ஜனவரி 22 வந்து 1947 வந்து கிரியேட் பண்ணது. ஆனால் இந்த புக் 10th புக்கில் வந்துட்டு ஜனவரி 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அங்கே ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இப்போ எக்ஸாம்ஸில் இருந்துச்சாக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜனவரி 22 தான் மேக்ஸிமம் கரெக்ட் ஆன்சர். 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்துட்டு இந்த முகவுரையில வந்துட்டு 3 விஷயத்தை சேர்த்தாங்க. அதாவது சமதர்மம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு, அதை இங்கிலீஷ்ல சொன்னா சோசியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணாங்க. அதாவது 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல. இதுல வந்துட்டு இந்த முகவுரை வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்திய மக்களாகிய நாம், இந்திய மக்களாகிய நாம்ன்ற அந்த வேர்ட்ஸ்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்திய மக்களால் தான் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்போட மூலாதாரம் வந்துட்டு இந்திய மக்கள் தான் சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த இதை ஆர்டர் பண்ணி வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதாவது முகவுரையில வந்துட்டு அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வந்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. குரூப் 1லாம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்தியா வந்துட்டு இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடுன்னு வந்துட்டு முகப்புரையில சொல்லியிருக்காங்க. இதை இப்படி ஆர்டர் பண்ணி கேட்குறாங்க எக்ஸாம்ஸ்ல. அதை இங்கிலீஷ்ல நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இதை வந்துட்டு இப்படி மனப்பாடம் பண்ணிடுறதா நல்லது. ஏன்னா இதை ஆர்டர் பண்ணியே சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே மேக்சிமம். அதுக்கு அடுத்தது ஜுடிஷியல், நீதி. இதோட முக்கியத்துவம் என்னன்னா சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. அதாவது எல்லா மக்களுக்கும், இந்திய மக்கள் அனைவருக்குமே வந்துக்கிட்டு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம அனைவருக்குமே வந்துக்கிட்டு வழங்குறது. சமூக, பொருளாதார, அரசியல் நீதி வந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே வழங்குறது. பாகுபாடின்றி. அப்புறம் சுதந்திரம், அதுக்கடுத்து அதாவது லிபர்ட்டின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதாவது சுதந்திரமாக இப்போ நம்ம வந்துட்டு சுதந்திரமா சிந்திக்கிறது, நம்மளோட உணர்வுகள் வெளிப்படுத்துறது, இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இந்த லிபர்ட்டியில வரும். அதை வந்துக்கிட்டு சுதந்திரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கும் ஈக்குவாலிட்டி. இங்கிலீஷ்ல ஈக்குவாலிட்டி, தமிழ்ல வந்துக்கிட்டு சமத்துவம். அதாவது ஈக்குவாலிட்டினா இப்போ நம்ம எக்ஸாம், இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் இதெல்லாம் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்றோம். அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு எல்லாருக்குமே வாய்ப்பு அளிக்கிறாங்க. அதாவது ஜாதி, மதம் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம வந்துட்டு எல்லாருக்குமே வாய்ப்பு அளிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களோட தகுதியின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இங்க வந்துட்டு யாரும் ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு இவங்க பெரிய இனத்தவங்க, அதே மாதிரி வந்துட்டு இவங்க பெரிய ஜாதிக்காரங்க, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு பாகுபாடு எதுவுமே காட்டுறதே கிடையாது. அதான் சமத்துவம், ஈக்குவாலிட்டி. அதுக்கடுத்தது சகோதரத்துவம். இந்தியா வந்துட்டு ஒரு பெரிய பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. அவங்க எல்லாருமே வந்துட்டு சகோதரத்தோட ஒருங்கிணைந்து வாழணும்னு சொல்லிட்டு சொல்றதுதான் வந்துட்டு இந்த ஃப்ராட்டர்னிட்டி, அதாவது சகோதரத்துவம். இந்த முகவுரை வந்துட்டு பிரெஞ்சு ரெவல்யூஷன், அதாவது 1789 வந்துட்டு பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு முக்கிய முழக்கங்கள் வந்துட்டு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இதோட தமிழ் அர்த்தம் வந்துட்டு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இப்போ இந்த 3 வேர்ட்ஸ்மே வந்துட்டு நம்மளோட பிரியாம்பிள்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அந்த லாஸ்ட் ஒரு 3ஆ இருக்கும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்னு சொல்லிட்டு. இது எங்க இருந்து எடுத்தாங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன். இது வந்து வேர்ல்ட் ஹிஸ்டரியில வரும். இது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. பிரெஞ்சு ரெவல்யூஷன் பத்தி விரிவாகும். குடியுரிமை. குடியுரிமை வந்துட்டு குடியுரிமைன்ற சொல்லு வந்துட்டு எங்க இருந்து நம்ம எடுத்தோம்னா லத்தீன் மொழி சொல், அதாவது சிட்டிசன் லத்தீன் மொழி சொல்லில இருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு பொருள் வந்துட்டு நகர அரசியல் வசிப்பவர். சிட்டிசன் என்ற சிவிக் லத்தீன் மொழி சொல்லில இருந்து, அதாவது சிட்டிசன் என்ற வார்த்தை வந்துட்டு சிவிக்ஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லில இருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கு பொருள் வந்துட்டு நகர அரசியல் வசிப்பவர்.
இந்தியாவில் வந்துட்டு எந்த குடியுரிமை ஃபாலோ பண்றாங்கன்னா ஒற்றை குடியுரிமை. அதுக்கு நம்ம சோர்ஸ் எங்கன்னா பிரிட்டன், அதாவது நம்ம அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க, நம்ம அங்கேருந்து எடுத்துட்டு அவங்க வந்து ஒற்றை குடியுரிமை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆனால் இதே வந்து யுஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரட்டை குடியுரிமை ஃபாலோ பண்றாங்க. நம்ம வந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக ஒரு சிட்டிசன்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒரு தனியாக சிட்டிசன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்துட்டு ஒரே தான், ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரே சிட்டிசன்ஷிப் தான். இந்த சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டில் இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பில் வந்துட்டு பார்ட் 2ல வந்து இருக்கு. ஆர்டிகல் வந்துட்டு 5 to 11 வந்துட்டு இதை பற்றி சொல்லுது, அதாவது சிட்டிசன்ஷிப்பை பற்றி. குடியுரிமை சட்டம் வந்துட்டு இப்போ நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது வந்துட்டு ஜனவரி 26, 1950. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு குடியுரிமை சட்டம்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் குடியுரிமை சட்டம்னு சொல்லிட்டு இது இயற்றப்பட்டது வந்துட்டு 1955. இதை இங்கிலீஷில் சொன்னால் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்துட்டு எத்தனை முறை திருத்தம் பண்ணியிருக்காங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு 8 முறை திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த 8 முறையில வந்துட்டு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்து அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம பின்னாடி இதில் பார்ப்போம். முதல்ல வந்துட்டு காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஸ்டார்டிங்ல அந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட போது வந்துட்டு காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2003ல் வந்துட்டு அதை திருத்திட்டு அந்த சிட்டிசன்ஷிப் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு அதை திருத்தம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒற்றை குடியுரிமை மட்டும்தான், காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்ன்றது வந்துட்டு கிடையாது. இந்த குடியுரிமை சட்டம் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா சிட்டிசன்ஷிப் ஒருத்தர் வந்துட்டு ஒரு குடிமகன் வந்துட்டு எப்படி பெறலாம், அதே மாதிரி வந்துட்டு அவர் இலத்தலை பற்றி சொல்லுது இந்த குடியுரிமை சட்டம் வந்துட்டு. அதை வந்துட்டு பெறுதலுக்கு வந்துட்டு ஒரு 5 வழிகள் இருக்கு. நம்ம எப்படி வந்து சிட்டிசன்ஷிப் வந்துட்டு பெறலாம் இந்தியாவில் வந்துட்டு, அதாவது ஒரு குடிமகன் வந்துட்டு பெறலாம்னு சொல்லிட்டு 5 வழிகள் இருக்கு. அது வந்துட்டு 5 வழிகளில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பர்த், அதாவது பிறப்பு. ஜனவரி 26 and 1950 இது அன்னைக்கோ இல்லை அதுக்கு பின்னாடியே வந்து பிறந்த யாராக இருந்தாலும், இந்தியாவில் பிறந்த யாராக இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பிறப்பின் மூலமாக வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து டெசன்ட், அதாவது வம்சாவளியில் ஜனவரி 26 இல்லை 1950 இல்லை அதுக்கு பின்னாடியோ பிறக்கும்போது ஒரு குழந்தை வந்துட்டு வெளிநாட்டில் பிறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து அதாவது தந்தைக்கு வந்துக்கிட்டு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு இந்தியாவில் இருந்துச்சாக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுக்குறாங்க, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப். அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன், உரிய ஆவணம். இது வந்துட்டு எப்படின்னா அந்த கரெக்டான சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்தா வந்துட்டு பதிவு, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம சோனியா காந்தியை கூட சொல்லலாம். அவங்க வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா தான் வாங்கினாங்க. அதுக்கடுத்து நேச்சுரலைசேஷன். நேச்சுரலைசேஷன்னா இயல்புரிமை தமிழ்ல வந்துட்டு இதுக்கு வந்துட்டு இதுவும் வந்துட்டு ஒரு வெளிநாட்டவர் வந்துட்டு நம்ம இந்திய நாடு வந்துட்டு பிடிச்சி போயோ இல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்க வாழ விரும்புறாங்க, அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்திய அரசாங்கத்தில் கேட்கும்போது வந்துட்டு இந்திய அரசாங்கம் வந்துட்டு கொடுக்கலாம், அதாவது நேச்சுரலைசேஷன் மூலமாக வந்துட்டு. அந்த மாதிரி வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசா வாங்கினாங்க நேச்சுரலைசேஷன் மூலமாக. அதுக்கடுத்தது அக்வசேஷன், அதாவது ஒரு நாட்டை வந்துக்கிட்டு ஒரு பர்டிகுலர் டெரிட்டரியோ அல்லது ஒரு நாட்டையோ வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஆக்குபை பண்ண சார், அதாவது அவங்க தோக்கடிச்சு ஆக்குபை பண்ணாலோ இல்லை ட்ரீட்டி மூலமாக சைன் பண்ணி நம்ம இந்தியா பகுதிகளோட சேர்த்துக்கிட்டாலோ அவங்களுக்கு வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாண்டிச்சேரி, கோவா. இப்போ பாண்டிச்சேரி கோவா தான் வந்துட்டு அக்விசிஷன் மூலமாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு முதல்ல வந்துட்டு அவங்க பகுதியில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களா வந்துட்டு இந்திய குடிமக்கள்னு சொல்லிட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க, அதாவது அக்விசிஷன் மூலமாக வந்துட்டு. இதுக்கு அடுத்தது வந்துட்டு எப்படி இழத்தல், அதாவது சிட்டிசன்ஷிப் வந்துட்டு எப்படி இழத்தல், குடியுரிமை இழத்தல். குடியுரிமை வந்துட்டு 3 வழியே, அதாவது இழத்தல்னு சொல்லிட்டு 3 வழிகள் இழப்பான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் துரத்தல், 2வது முடிவுரை செய்தல், 3வது இழத்தல். இதுவே இங்கிலீஷ்ல சொல்ல போனா ரெனவுன்சியேஷன், டெர்மினேஷன், and deprivation. இது இங்கிலீஷ்ல.
இப்போ ரினவுன்சியேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்துக்கிட்டு நான் இந்திய குடியுரிமை நானாக வந்துக்கிட்டு இந்திய குடியுரிமை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கவர்மெண்ட்டை சொல்லிட்டு கொடுக்குறது, அது வந்து ரினவுன்சியேஷன். முடிவுரை செய்தல்னா வந்துக்கிட்டு இப்போ நான் இந்திய குடியுரிமை ஆனால் வந்துக்கிட்டு நான் குடியுரிமை பெற்றிருக்க ஒரு குடிமகன் நான் வந்துக்கிட்டு வெளிநாடு போகும்போது வந்துட்டு நான் அங்கே ஒரு குடியுரிமை வாங்கினேன். இப்போ அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு தெரியும் போது வந்துட்டு என்னோட இந்திய குடியுரிமை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் பண்ணிடுவாங்க. அதான் வந்துட்டு டெர்மினேஷன், அதாவது தமிழ்னா முடிவுரை செய்தல். அது டெப்ரிவேஷன்னா இப்போ நான் இந்திய குடியுரிமை வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருத்தன் வந்துட்டு நான் இந்திய குடியுரிமை வந்து வாங்குறேன். அது வந்துக்கிட்டு ஏதாவது தப்பான ஆவணங்கள் கொடுத்தோ தவறான ஆவணங்கள் 2 வருஷத்துக்கு மேல வந்துக்கிட்டு ஜெயிலில் இருக்கிற மாதிரி, டூ இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு சிறையில் இருந்தாலும் வந்துக்கிட்டு அது வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்துட்டு கேன்சல் பண்ணிடுவாங்க. அது வந்து டெப்ரிவேஷன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு 7 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு ஃபாரின்ல இருந்தா, இந்தியாவோட எதிரியா இருக்க ஒரு நாட்டு கூட வந்துட்டு வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, இந்த 4 காரணம் காட்டி வந்துக்கிட்டு டெப்ரிவேஷன்ல வந்துக்கிட்டு சிட்டிசன்ஷிப் வந்துக்கிட்டு பிடிக்குவாங்க. அதாவது தவறான ஆவணங்கள் கொடுத்து வந்துக்கிட்டு நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கியிருந்தா, அப்புறம் 2 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு சிறையில் இருந்தா, 7 இயர்ஸ் வந்துக்கிட்டு ஃபாரின்லேயே வந்துட்டு இந்தியாவுக்குள்ளேயே வராமல் ஃபாரின்லேயே வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு 7 இயர்ஸ் மேலே இருந்தாங்க, அப்போ இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு இந்தியாவோட ஒரு நாடு வந்துட்டு போர் தொடுக்கிற நாடு கூடயோ இல்லாட்டி இந்தியாவோட எதிரி நாட்டு கூடயோ வந்துட்டு நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு அவங்க வணிகம் பண்ணக்கூடாது, பேச்சுவார்த்தை இதெல்லாம் கூடாதுன்னு போது வந்துட்டு நம்ம மீறி பண்ண மாதிரி வந்துட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு பெறது வந்துட்டு 5 வழிகள். இலத்தல் வந்துக்கிட்டு 3 வழி. இதுல வந்துட்டு இதை ஷார்ட்கட்டா ஞாபகம் வைக்கணும்னா பிராண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ பீண்டா பர்த், ஆர்னா ரெஜிஸ்ட்ரேஷன், ஏண்டா அக்விசிஷன், என்னன்னா நேச்சுரலைசேஷன் அண்ட் டீனா டெசன்ட், அதாவது சிட்டிசன்ஷிப் வாங்குறது. கீழ்கண்டவைகள் எந்த வழிகள் மூலம் வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதாவது பர்த், ரெஜிஸ்ட்ரேஷன் எத்தனை வழிமுறைகளில் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்து கேட்கலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன் மறக்காம இருக்கணும்னா பிராண்ட் வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பீனா பர்த், ஆர்னா ரெஜிஸ்ட்ரேஷன், ஏன்னா அக்விசிஷன், என் நேச்சுரலைசேஷன், டீனா டெசன்ட். இது வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி. அதுக்கடுத்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள் வந்துட்டு எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்துட்டு பார்ட் 3ல வந்துட்டு அடிப்படை உரிமை இருக்கு. இதோட சோர்ஸ் வந்துட்டு இந்த அடிப்படை உரிமைகள் வந்துட்டு நம்ம எங்க இருந்து வாங்கணும்னா, அதாவது யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கு. யூஎஸ்ஏ இதோட ஆர்டிகல் வந்துட்டு 12 to 35. அதாவது அடிப்படை உரிமைகளோட சரத்து வந்துட்டு 12 to 35. அம்பேத்கர் வந்துட்டு அடிப்படை உரிமைகளை என்னன்னு சொல்லியிருக்காருன்னா மகாசாசனம். அதாவது அடிப்படை உரிமைகள் தான் இது இந்திய அரசாங்கத்தின் மகாசாசனம் சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு. இது அடிப்படை உரிமைகள் வந்துட்டு இந்திய நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு பொருந்தக்கூடிய ஒண்ணு. ஆனா அடிப்படை உரிமைகள்லயே வந்துட்டு சில உரிமைகள் வந்துட்டு குடிமக்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வந்துட்டு 15, 16, 19, 29, 30. இந்த ஆர்டிகல்ஸ்ல வந்துட்டு ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன் மட்டும். இப்போ மற்றவங்களுக்கு வந்து மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டு ஃபாரினர்ஸ், அதாவது நம்ம எனிமி ஏலியன்ஸை தவிர மற்ற எல்லாருக்குமே வந்துட்டு ஃபாரினர்ஸ், மற்றவங்களுக்கு குடியுரிமை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மற்ற ஆர்டிகல்லாம் வந்து பொருந்தும். ஆனால் இது வந்துட்டு ஒன்லி ஃபார் சிட்டிசன்ஸ்.
அதுக்கடுத்து வந்து அடிப்படை உரிமைகள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒரிஜினலாக வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது வந்து 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஆனால் தற்போது வந்துட்டு 6 அடிப்படை உரிமைகள் தான் இருக்கு. 6ல இருந்து 1 தூக்கிட்டாங்க, இது 7ல இருந்து. இது ஒரிஜினல், இது வந்து தற்போது 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. அது ஏன் தூக்குனாங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஆர்டிகல் 31ல வந்து இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் வந்துட்டு பெரும்பாலான பிரச்சனை வந்துட்டு நிலம் ஒருங்கிடாத வருது. அதனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நிலத்துக்கு வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஒரு வரப்பு அளவு கூட ஒரு வரப்பு வந்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டால் அது கூட அடிச்சு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் போகிற பழக்க வழக்கம்லாம் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. அதனால வந்துட்டு அதிகமான கேஸ்கள் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட் போகட்டி அங்கே வந்துட்டு கோர்ட்டோட சுமைகள் வந்து அதிகமாகிடுச்சு. அது வந்துட்டு ஏற்கனவே மற்ற இருக்கிற கேஸ்களே வந்துட்டு சால்வ் பண்ண முடியல. ஆனால் வந்துட்டு இங்கே வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிறதுனால வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு எல்லாருமே ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு கேஸை வந்துட்டு எடுத்து போயிட்டாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப இந்த பேர்டனை எப்படி குறைக்கணுன்றதுக்காண்டி மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் வந்துட்டு 1978ல் வந்துட்டு 44 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 31ல இருக்கிறது வந்து 300A வந்துட்டு மாத்தினாங்க. அதாவது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் சாதாரண சட்ட உரிமைன்னு மாத்திட்டாங்க. அதனால வந்துட்டு பேர்டனை குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அதனால தூக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு அது 300Aல இருக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இனிஷியலா வந்துட்டு அது வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல தான் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல வந்துட்டு அதை தூக்கிட்டாங்க. இப்போ அந்த 6 அடிப்படை உரிமைகள் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இப்போ சமத்துவ உரிமைன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆர்டிகல் வந்துட்டு 14 to 18. சுதந்திர உரிமை வந்துட்டு 19 to 22. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்துட்டு 23 to 24. சமய உரிமை வந்துட்டு 25 to 28. கல்வி மற்றும் கலாச்சார உரிமை வந்துட்டு 29 to 30. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்துட்டு 32. இதைத்தான் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. யாருன்னா அம்பேத்கர். இப்போ வந்துட்டு அடுத்த வீடியோவில் அடுத்து வந்துக்கிட்டு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை இதெல்லாம் வந்துக்கிட்டு நம்ம வந்துட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ அதுக்கடுத்து சமத்துவ உரிமையை பற்றி விரிவாக பார்ப்போம். சமத்துவ உரிமையில் வந்துட்டு ஆர்டிகல் வந்துட்டு 14 to 18 வரைக்கும் பார்த்தோம். ஆர்டிகல் 14 என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்த கான்செப்ட் எங்கிருந்து வந்தா பிரிட்டன். அது சட்டத்தின் முன் அனைவரும் அதுல வந்துட்டு பணக்காரன் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து பணக்காரனுக்கு ஒரு சட்டம், ஏழைக்கு ஒரு சட்டம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதான் வந்துட்டு ஆர்டிகல் 14 சொல்லுது. ஆர்டிகல் 15 என்னன்னா இது ஜாதி மத பாகுபாடு இல்லாம வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அதாவது ஒரு பொது வழியில போய் ஒரு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கோ எல்லாம் வந்து ஊருக்குள்ள வந்துட்டு வாழ்றதுக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஜாதி மதம் எந்த ஒரு பாகுபாடுமே இன்றி அப்போ வந்துட்டு பாலினம் இந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே இன்றி வந்துட்டு வாழ்வதற்கான உரிமைகள். அதாவது ஒரு குடிமகன் வந்துட்டு எந்த ஒரு ஜாதி மத இனம் பாகுபாடு இல்லாம வாழ்றதுக்கு. அதுல வந்து 16 என்ன சொல்லுதுன்னா அதே மாதிரி ஜாதி மத இன பாகுபாடு இல்லாம வந்துட்டு பொது வேலை, அதாவது இப்போ அரசாங்க வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் வேலை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பொதுவாக வேலை வாய்ப்பு அறிவிக்கிறது, எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஜாதி இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இப்போ வந்து எல்லாருமே இது ஜென்ரல் வந்துட்டு பாலினத்தில் கூட வந்துட்டு இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் கூட வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து என்னோட எந்த ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு எந்த வந்துட்டு அதிகாரம் அளிக்குதுன்னா ஆர்டிகல் 16. அதுக்கடுத்து ஆர்டிகல் 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை. இந்த தீண்டாமையை பற்றி வந்துட்டு இது வரைக்கும் கிளியர் கட்டாக டெஃபினேஷன் வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கிடையாது. ஆனால் வந்து தீண்டாமைன்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தர் இழிவுபடுத்தாமல் இருக்கிறது தான் வந்துட்டு நல்ல பழமா. அப்படி இழிவுபடுத்தினா வந்துட்டு தீண்டாமைன்னு சொல்லிட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு பல்வேறு கேஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு தீர்ப்பெல்லாம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு கிளியர் டெஃபினிஷன் கிடையாது. தீண்டாமைன்றது வந்துட்டு ஒருத்தர் இழிவுபடுத்தாம இருக்கணும் அவ்வளவுதான். ஆனா டெஃபினிஷன் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்காங்கன்னா இல்ல. அதுக்கடுத்து ஆர்டிகல் 18 வந்துட்டு பட்டங்களை துரத்தல். அதாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு
என்ன மாதிரி பட்டங்கள் வேண்டாம் வச்சுக்கலாம்டா. ராணுவத்திலையும் அதாவது அப்புறம் நம்ம படிச்சு பெற்ற பட்டம், கல்வி மூலமா பெற்ற பட்டங்களை மட்டும் வச்சுக்கொள்ளலாம். அப்புறம் இதர பட்டங்கள் வந்து சார் பட்டம், அப்புறம் இதர நம்ம லோக்கல்ல வந்துட்டு பல்வேறு பட்டங்கள்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ டிவி சேனல்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி பட்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இது பண்ணக்கூடாது. பப்ளிக் பிளேஸ்ல வந்து யூஸ் பண்றதோ இல்லை மற்றவங்களுக்கு வந்துட்டு அது மூலமா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை வந்து இழிவுபடுத்துறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அது வந்து ஆர்டிகல் 18ல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து நீங்க சிம்பிளா எப்படி வந்துட்டு ஒரு கான்செப்டை வந்துட்டு இதை ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம்னா, இப்போ நம்ம ஒரு கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்துட்டு இப்போ அந்த மாதிரி மோஸ்ட்லி கிடையாது. அந்த காலத்துலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கிராமத்துக்கு தனி ரூல்ஸ் இந்த மாதிரி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க பெரியவங்க. இப்போ வந்து அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என் ஊருக்குள்ள எல்லாரும் சமம், என் ஊரில் வந்து நான் யாரும் இழிவுபடுத்த மாட்டேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பேசி பார்த்துருப்போம் அந்த காலத்து பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதாவது ஆர்டிகல் 14 ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என் ஊருக்குள்ள எல்லாருமே சமம். அப்புறம் வந்துட்டு ஆர்டிகல் 15 வந்துட்டு என் ஊருக்குள்ள இருக்கவங்க வந்து யாருமே வந்து ஜாதி மதம் இனம் பேதம் பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி பார்ப்போம் சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளா வந்துட்டு ஈஸியா வந்துட்டு மனப்பாடம் பண்றதுக்கு வேண்டியதான். அப்புறம் மற்றபடி எதுவும் இல்லை. ஆர்டிகல் 16 வந்துட்டு பொது வேலை வாய்ப்பு. அதே மாதிரி வந்துட்டு என் ஊர்ல இருக்கிற வேலை வாய்ப்பு வந்துட்டு என் ஊர் மக்களுக்கு வந்துட்டு நான் ஜாதி மதம் எந்த ஒரு இது பாகுபாடு இல்லாம வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுப்பேன் பொது வேலை வாய்ப்பு. அதாவது என் ஊர்ல இருக்கிற வேலை என் ஊர் மக்களுக்கு மட்டும்தான், ஜாதி மத இனம் வேறுபாடு இல்லாம எல்லாத்துக்குமே கொடுப்பேன்றது மாதிரி. தீண்டாமை, அதே மாதிரி என் ஊர்ல இருக்கிற மக்களை வந்துட்டு தீண்டாமை, அதாவது இழிவுபடுத்த மாட்டோம், ஒருத்தர் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சகோதரத்தோட இருக்குன்றது மாதிரி. அதே மாதிரி அந்த ஊர்ல வந்துட்டு இப்ப நீ வந்துட்டு அங்க ஒரு சும்மா ஒரு சாதாரணமா வந்து நீங்களும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஒரு ராணுவம் ஒரு இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி அந்த ஊர்ல இருந்துச்சாக்கும் அந்த ராணுவத்தில் வந்து இப்போ அணியாற்றியோ இல்லை வந்துட்டு அந்த இன்ஸ்டியூஷன்ல படிச்சா இருந்தாலோ அந்த பட்டம் மட்டும் செல்லும், மற்றது வந்துட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டு இது பண்றது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து சுதந்திர உரிமை. சுதந்திரம் ஆர்டிகல் 19 வந்துட்டு பேச்சுரிமைன்னு சொல்றாங்க. பேச்சுரிமை வந்துட்டு இதை வந்துட்டு சான்றோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ் வந்துட்டு ஸ்பீச், ஏ வந்துட்டு அசம்பிள், இன்னொரு ஏ வந்துட்டு அசோசியேஷன், எம்முக்கு வந்துட்டு மூவ்மெண்ட், ஆர் வந்து ரெசிடென்ட், ஓ வந்து ஆர்கனைசேஷன். இது வந்து சார்பு ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க ஷார்ட் ஃபார்ம்ல. அதாவது அதுல என்னென்ன உரிமைகள்லாம் ஆர்டிகல் 19ல சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்துட்டு பேசலாம். அதுக்காக வந்துட்டு தவறா பேசணும்லாம் எதுவும் இல்லை. நீங்க வந்துட்டு கரெக்டா வந்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்துட்டு மற்றவங்கள்ட்ட வெளிப்படுத்தலாம். அதான் வந்துட்டு ரைட் டு ஸ்பீச், ரைட் டு மூவ்மெண்ட், அப்புறம் வந்துட்டு ரெசிடென்ட். நீங்க இந்தியாவில் வந்துட்டு எங்க வேணாலும் வாழலாம். அதாவது வந்துட்டு ஒருத்தவங்களோட மற்றவங்க நிலத்தை வந்துட்டு ஆக்குபை பண்ணாமல் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள டெரிட்டரிக்குள்ள நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு அங்க ரெசிடென்சி வாங்கலாம், அங்க நீங்க குடியேறலாம், எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதான் ரெசிடென்சி. அதே மாதிரி நீங்க ஒரு குழு அமைச்சு வந்துட்டு அந்த குழுவை வந்துட்டு நீங்க மெயின்டைன் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அசோசியேஷன், நீங்க உங்களோட கருத்துக்களை வந்துட்டு தெரியப்படுத்துறதுக்காண்டி ஒரு அசோசியேஷன் மாதிரி இப்போ ஃபார்ம் பண்ணி அதை வந்து இது பண்ணலாம், மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகலாம். அதுக்கு வந்துட்டு ஆர்டிகல் 20, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கான உரிமை. அதாவது அவங்களுக்கு வந்துட்டு இப்போ குற்றம் சாட்டப்பட்டாங்கன்றதோட அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாதுங்களா இல்லை. இப்போ ஒரு குற்றவாளியை வந்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்க குற்றம் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு வச்சு அடிச்சு இந்த மாதிரிலாம் பல்வேறு இழிவுலாம் படுத்தி இதுக்கெல்லாம் எத்தனை கேஸ் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு வந்துட்டு எந்த ஒரு சட்டம் சொல்லல. குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு உரிமைகள் இருக்கு. அதை வந்துட்டு தண்டிக்கிறது வந்துட்டு ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்துக்கிறோம். ஆனால் வந்து குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தா அவங்களுக்குன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு சில உரிமைகள்லாம் இருக்கு. அவங்க வந்துட்டு அடிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு அவங்க வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்துட்டு கோர்ட்ல வந்துட்டு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு நீங்களாமே வந்துட்டு உங்க தப்பை ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இதுல வரும். அப்போ வந்துட்டு இது குற்றம் சாட்டப்பட்டவர்களை வந்துட்டு பாதுகாப்பதற்கான உரிமை அவங்களுக்கு வந்துட்டு பத்தி சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21 வந்துட்டு வாழ்வதற்கான உரிமை. இந்த வாழ்வதற்கான உரிமை வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு கிளியர் டெஃபினிஷன் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்துட்டு இந்த ஆர்டிகல் 21 வந்துட்டு அடிக்கடி வந்து திருத்தத்துக்குள்ளாங்க. இதுல பெரிய பல்வேறு திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க. அதுல வந்து ரைட் டு லைஃப், ரைட் டு பிரைவேசி அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. இது வந்துட்டு ஒரு கிளியர் கட் டெஃபினிஷன் கிடையாது. அதாவது வந்துட்டு ஒரு மனிதன் வந்துட்டு வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனால் அதுல வந்துட்டு இப்ப ரீசெண்டாக வந்துட்டு ஒவ்வொரு இதாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அது வந்து நிறைய இருக்கு, ஒரு 10 or 15 இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரைட் டு பிரைவேசி வந்துட்டு சேர்த்தாங்க.
இது போன குரூப் 1 எக்ஸாமோட இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஆர்டிகல் 21A, இது வந்துட்டு கல்விக்கான உரிமை. அதாவது வந்துட்டு 6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு மழலை கல்வி வந்து 6 to 14 இயர்ஸ் வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க கன்ஃபார்மா. இது வந்து எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லன்னா 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ரைட் டு எஜுகேஷன் இது வந்து 21A இருக்கு. இது அடிக்கடி क्वेश्चनா கேக்குறாங்க. இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? இதுல வந்து இத சேர்த்தாங்க அடிப்படை உரிமைகள்ல. அதே மாதிரி ஏஜ் வந்துட்டு 6 to 14 இயர்ஸ். அது வந்து அடிக்கடி இந்த எல்லா எக்ஸாம்லயுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் மோஸ்ட்லி கேக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து ஆர்டிகல் 22 தடுப்பு காவல். இப்போ வந்துட்டு தடுப்பு காவலில் வந்துட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு பூனிட்டிவ், அதை வந்துட்டு 2 டைப்பாக பிரிப்பாங்க, பூனிட்டிவ் டிடென்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய நியூஸ்லாம் வரும். அவங்கள வந்து பாதுகாப்பதற்கான உரிமைகள் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க. தடுப்பு காவலுக்கு எதிரான உரிமை. அது வந்து ஆர்டிகல் 22. அதுக்கு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை 3வது பாத்தீங்களா? இந்த சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23 and 24 மட்டும் தான் ஆர்டிகல். இதுல வந்துட்டு ஆர்டிகல் 23 பாத்தீங்களா வந்து கட்டாய வேலை. அதாவது வந்து நீங்க ஒருத்தர் வந்துட்டு வற்புறுத்தி வந்துட்டு வேலை வாங்குறது, அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஒரு 6 ஹவர்ஸ்னா நீங்க வந்துட்டு ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் இந்த மாதிரி வேலை வாங்குறது, அவங்களுக்கு சம்பளம் வந்து குறைச்சு கொடுக்கறது, அவங்க வந்துட்டு சம்பளமே கொடுக்காம கூட வேலை வாங்குறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு கட்டாய வேலை, அதாவது வந்து ஃபோர்ஸ் லேபர்ஸ்னு சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி நீங்கள் வந்து அப்புறம் வந்துட்டு பெண்களை வந்துட்டு தவறான வழிகளில் வந்துட்டு பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்துட்டு ஆர்டிகல் 23ல வரும். 24 வந்துட்டு குழந்தை தொழிலாளர்களை வந்துட்டு ஒழிக்கிறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு இது. அதாவது 14 வயசுக்கு கம்மியாகவோ இல்லை 18 வயசு கம்மியாகவோ இருக்கிற குழந்தைகளை வந்துட்டு நீங்கள் தொழிற்சாலைகளிலோ இல்லை இதர கடைகளிலோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வேலைக்கு அமர்த்தினீங்களாம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இந்த ஆர்டிகலை பயன்படுத்தி வந்துட்டு உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது குழந்தைகளுக்கான உரிமை. இது வந்துட்டு குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உரிமை. ஆனால் இப்போ குழந்தை தொழிலாளர் உரிமை இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் அப்புறம் இருந்தாலும் கூட வந்துட்டு இன்னும் வந்துட்டு இந்தியாவில் பல இடங்கள்ல இந்த குழந்தை தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு யாராலும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அடுத்தது சமயச்சார்பு உரிமை. இது வந்துட்டு ஆர்டிகல் 25 to 28 நம்ம பார்த்துருக்கோம். ஆர்டிகல் 25 என்னன்னா விரும்பிய மதத்தை பின்பற்றலாம். அதாவது வந்து இப்போ நான் வந்துட்டு சின்ன வயசுல பிறக்கும்போதே வந்துட்டு நான் இந்த மதத்தை சார்ந்தவங்கலாம் சொல்லிட்டு பிறக்கும்போதே அப்படிலாம் இல்லை. நான் என்னோட சமூகம் வந்துட்டு நான் இருக்கிற இடம், அதே மாதிரி என்னோட சூழல், நான் எந்த சமூகத்தை பேஸ் பண்ணி வாழணும், அந்த அதை பேஸ் பண்ணி தான் நான் எந்த மதத்தை பின்பற்றணும் என்னன்றது முடிவு பண்ணி அதில் நான் அந்த மதத்தை பின்பற்றுவேன். ஆனால் வந்துட்டு பிறக்கும் போதே வந்துட்டு யாரும் இந்த மாத்துக்காரங்களான்னு சொல்லிட்டு யாருமே வதக்கிறது இல்லை. அதில் வந்துட்டு அவங்களோட சுற்றுச்சூழல் மற்றும் வந்துட்டு அவங்க எந்த சமூகத்தை எப்படி எந்த சூழ்நிலையில் வாழ்றாங்கன்ற பொறுத்து தான் அவங்க மாறிக்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம். அதாவது இந்திய குடிமகன் வந்துட்டு எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம். அவங்க வந்துட்டு அந்த மதத்தை வந்துட்டு பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அதை பரப்பலாம். அந்த மதத்தை வந்துட்டு அந்த மதத்தோட பரப்புரையில் வந்துட்டு கருத்துக்களையும் வந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். கருத்துக்கலாம் எடுத்து சொல்லி இது பண்ணலாம். ஆனால் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யாரும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணணுன்ற எதுவும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் மதத்தோட ஏதோ வந்துட்டு கருத்துக்கள் கொள்கைகள் இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லலாம். அவங்களாம் வந்துட்டு மாறிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ஒன்று. ஆனால் விரும்பிய மதத்தை பின்பற்றலான்றதான் இந்த ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 என்னன்னா நிர்வகிக்கும் உரிமை. அதாவது வந்துட்டு சமய நிர்வாகங்களோ சமயம் சம்மந்தப்பட்ட இது இன்ஸ்டியூஷனோ இந்த சமயம் சம்மந்தப்பட்டதை வந்துட்டு நிர்வகிக்கிறது மாதிரி. ஆர்டிகல் 26 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. அதாவது வந்துட்டு நம்ம சமயம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்லாம் வந்துட்டு நிர்வகிக்கிற உரிமையை பற்றி இதில் வந்துட்டு ஆர்டிகல் 26ல் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு அடிக்கடி கேட்டுக்காரனும் கூட இருந்தது. அதுக்கடுத்து வந்து ஆர்டிகல் 27. இப்போ வந்துட்டு நான் ஒரு மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்துக்காரங்க வந்துட்டு இந்த ஊரில் வாழ்றாங்கன்னு போது வந்துட்டு
இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வரி கேட்கறது, அதாவது வரி கேட்டு அவங்க விருப்பம் இருந்து கொடுத்தா பரவாயில்ல, ஆனா வந்துட்டு யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது. அப்போ அவங்க வந்துட்டு வரி கொடுக்கலன்றதுக்காண்டி வந்துட்டு அவங்க மேல வந்துட்டு அந்த மாத்தோட இது ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. அதை வந்துட்டு நம்ம வரி செலுத்தணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர் திருவிழாக்கள்லேயே பார்த்துருக்கோம். கோயிலப்போ வந்துட்டு இந்த பங்குனி இந்த மாதிரிலாம் வந்துட்டு அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரி செலுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு அவங்க வரி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து கட்டாயமாக செலுத்தணும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படி அவங்கள கட்டாயமாக இது பண்ணும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த உரிமையை இது பண்ணி அவங்களோட உரிமைகளை மீட்டெடுக்கலாம். இந்த மாதிரி கட்டாயமாக வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு வரி செலுத்த சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கோர்ட்லேயோ இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அதாவது வரி செலுத்தாமல் இருப்பதற்கான உரிமை ஆர்டிகல் 27. ஆர்டிகல் 28 வந்துட்டு மத வழிபாட்டில் கலந்து கொள்ளாமை. அதாவது வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு மதத்தை சேர்ந்தவன், அதனால் வந்துட்டு நான் அந்த மதத்தோட வழிபாட்டு நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு கலந்து கொள்ளணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லை. அது என்னோட விருப்பம். நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு நான் கலந்துக்குவேன், இல்லைன்னா இல்லை. அதில் வந்துட்டு நீ இந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு கலந்துக்கல, அதனால வந்துட்டு நான் வந்து மதத்தை விட்டு இது பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் வந்து யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இது வந்து நம்ம ஊர் நிகழ்ச்சிகள்லேயே பார்ப்போம். நம்ம ஊர்லேயே வந்துட்டு பல பேர் வந்துட்டு மத வழிபாட்டில் கலந்து கொள்ளாமல் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு கலந்து கொள்ளாதவங்கலாம் நாங்கள் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி அந்த மாதிரி சொன்னாங்களா வந்துக்கிட்டு அவங்க வந்துக்கிட்டு ஆர்டிகல் 28 பயன்படுத்தி அவங்களோட உரிமைகளை வந்து மீட்டெடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அது வந்துட்டு ஆர்டிகல் 29 to 30. ஆர்டிகல் 29 வந்துக்கிட்டு மொழி, எழுத்து மற்றும் கலாச்சார பாதுகாப்பு இதை பற்றி பேசுது. இப்போ வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு கூட வந்துட்டு நம்ம கலாச்சார பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இதுதான் இந்த ஆர்டிகல் தான் பயன்படுத்தோம். ஆர்டிகல் 29 அது கலாச்சார பாதுகாப்புல தான் வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டு விஷயம் கூட வருது. ஆர்டிகல் 29 வந்துட்டு அதில் தான் எங்களுக்கு அடிப்படை உரிமைகளே சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டு கலாச்சார பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி தான் பேசணும். ஜல்லிக்கட்டு அந்த பிரச்சனை இருக்கலாம். மொழி எழுத்துலாம் வந்துட்டு பாதுகாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் மொழி எழுத்து கலாச்சாரம் இதெல்லாம் வந்துட்டு பாதுகாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 29 சொல்லுது. ஆர்டிகல் 30 வந்துட்டு கல்வி நிறுவனங்கள், அதாவது சிறுபான்மையினர் வந்துட்டு அவங்க மொழி இது எழுத்தை வந்துட்டு பாதுகாத்து அதே மாதிரி வந்துட்டு அவங்க கல்வி நிறுவனங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். சிறுபான்மையினர் அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றது வந்துட்டு ஆர்டிகல் 30. அதாவது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்கள் வந்துட்டு நடத்துறது, அது வந்துட்டு ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 32 வந்துட்டு அரசியலமைப்புக்கு உட்பட்டு திருமணம், அதாவது நீதி பேராணை. இந்த ஆர்டிகலை வந்துக்கிட்டு அம்பேத்கர் வந்துக்கிட்டு இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. அது ஏன்னா இந்த ஆர்டிகல்ல வந்துக்கிட்டு கீழே ஒரு 5 நீதி பேராணைகள் இருக்கும். அது வந்துக்கிட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதாக சொல்லணும். அதனால வந்துக்கிட்டு இது வந்துக்கிட்டு இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதை ஒவ்வொன்றையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆட்கொணர் நீதி பேராணை. ஃபர்ஸ்ட் நீதி பேராணை என்னன்னா, அதாவது நீதிமன்ற முத்திரையோட வந்துக்கிட்டு ஒரு நீதிமன்றம் வந்துக்கிட்டு கட்டளையோ அல்லது ஆணையோ பிறப்பிக்கிறத தான் வந்துட்டு நீதி பேராணைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதான் நீதி பேராணை. இப்போ ஆட்கொணர் நீதி பேராணைன்னா, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்துக்கிட்டு யாராவது வந்துட்டு ஒரு தப்பை செய்யாதவரோட ஒருத்தர் வந்துக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பா அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை போயிட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, அவரை வந்துட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது, அந்த மாதிரி டயத்துல வந்துக்கிட்டு இந்த ஆட்கொணர் நீதி பேராணை மூலம் வந்துக்கிட்டு நம்ம வந்துக்கிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது டைரக்டா வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்லயும் பண்ணலாம், இல்லாட்டி ஹைகோர்ட்லயும் பண்ணலாம். அது வந்துட்டு ஆட்கொணர் நீதி பண்ணாங்கன்னா ஆளை கொண்டு வந்து ஒப்படைன்றது மாதிரி, அதாவது சட்டத்துக்கு புறம்பாக வந்துட்டு அரெஸ்ட் பண்றதுல இருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு. அப்படி அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் கூட வந்துட்டு அவங்க வந்து ஒப்படைங்க, நீ அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனேன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆட்கொணர் நீதி பண்ண இது வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பாக அரெஸ்ட் பண்ணதுன்னு மக்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு அளிக்குது. கட்டளை ஒருத்தர் நீதி பெறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், இப்போ நான் வந்துட்டு எங்கள் ஊரில் ஏதோ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், ஒரு இபி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அதை பஞ்சாயத்து போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் கூட வச்சுக்கோங்க. அங்கே போயிட்டு நான் வந்துக்கிட்டு ஒரு சில ப்ரொவிஷன்கள் இப்போ இங்கே வந்துட்டு என்ன ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் இது ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பஞ்சாயத்து போர்ட்லாம் போய் கேட்டாங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகாரமாக இந்த மாதிரி பேசினாங்க வந்துட்டு. அப்போ நான் வந்துட்டு சட்ட உதவியோடு போயிட்டு இந்த கட்டளை ஒருத்தர் நீதி பெறாமை பயன்படுத்தி சட்ட உதவியோடு போயிட்டு அவங்களுக்கு வந்து மேல் நீதிமன்றமோ அல்லது கீழ் நீதிமன்றமோ வந்துக்கிட்டு அவங்க கேட்குறத வந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கொடுங்க சொல்லிட்டு சட்ட உதவியோட போயிட்டு மனுதாரர் வந்துட்டு வேண்டியதை பெறலாம். அதாவது மனுதாரர் சட்ட உதவியோட போயிட்டு அவர் என்ன கேட்டாரோ அதை வந்துட்டு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அந்த என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாரோ அந்த தடை நிறுத்தும் நீதி பெறணும். இப்போ வந்துட்டு கீழ் நீதிமன்றங்கள், அப்புறம் வந்து கீழ் நீதிமன்றங்கள்லாம் வந்துட்டு ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் வந்துக்கிட்டு
ஒரு சில லிமிட்ஸ் தான் இருக்கு. இப்போ வந்து முன்சிப் கோர்ட்டுன்னு ஒரு சில லிமிட்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட், அந்த மாதிரி செப்பரேட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில லிமிட்ஸ் தான் இருக்கு. அந்த லிமிட்டை வந்து தாண்டி போகும்போது வந்துக்கிட்டு உயர் நீதிமன்றமோ அல்லது வந்துக்கிட்டு உச்ச நீதிமன்றமோ வந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு போற வழி தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு தடை பண்ணலாம். அதாவது வந்துட்டு உங்க லிமிட்ஸை வந்துட்டு கிராஸ் பண்ணி போறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அதை நீங்கள் போகிறதுக்கு வந்துட்டு உங்களோட லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தடை பண்ணலாம். அந்த அவங்க என்ன இது இஷ்யூ பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு தடை பண்ணி நிப்பாண்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆவண கேட்பு நீதி பேராணை. ஆவண கேட்புன்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு கீழ் நீதிமன்றங்கள் வந்துக்கிட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு தண்டனையோ இல்லை ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துக்கிட்டு நீங்கள் எந்த ப்ரொவிஷனில் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி தண்டனைகள்லாம் கொடுத்தீங்க, அதற்கான உரிய ஆவணங்களை வந்துட்டு எங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்க சொல்லிட்டு மேல் நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ உரிய ஆவணங்களை வந்து கேட்கறது, உரிய ஆவணத்தை வந்துக்கிட்டு கேட்கறது ஆவண கேட்புனா. அதுக்கடுத்து தகுதி முறை வினாவும் நீதி பேராணை. தகுதி முறைனா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்பெல்லாம் டூப்ளிகேட் டாக்குமெண்ட், டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்துட்டு கவர்மெண்ட் வேலை வந்து ஒரு சில வாங்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துக்கிட்டு இப்போ வந்துட்டு டவுட்ஸாக இருக்கும்போது வந்துட்டு யாராவது வந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ, அதாவது லோக்கல் ஏரியாவில் இருக்கவங்க வந்துக்கிட்டு இவர் வந்துட்டு என்ன ப்ரொவிஷனில் வந்துக்கிட்டு இந்த வேலை வாங்கினாருன்னு தெரியல, ஆனால் இது அவருக்கு வந்துட்டு அந்த மாதிரி அதுக்குரிய தகுதிகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோர்ட்டில் லெவலில் எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வந்துக்கிட்டு அந்த நபரை கூப்பிட்டு, அதாவது யார் அந்த ஃப்ராட் பண்ணி வேலை வாங்கினாங்களோ அந்த நபரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டு என்ன தகுதியில் வந்துட்டு நீங்கள் அந்த வேலைக்கு போனீங்கன்னு சொல்லி அவங்க கோர்ட்டு வந்து கேட்பாங்க, விசாரணை நடத்துவாங்க. அதுதான் வந்து தகுதி முறை வினாவும் நீதி பேராணை. அப்படியே அவர் ஃப்ராட் பண்ணி ஏதாவது வேலை வாங்கியிருந்தாலும் வந்துட்டு அவரோட வேலையை வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. இதுக்கடுத்து வந்து நிறுத்தி வைக்கிறது. அதாவது அரசாங்க அடிப்படை உரிமைகளை வந்துட்டு நிறுத்தி வைக்கிறது. அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிற அதிகாரம் வந்துட்டு யாருக்கு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. அது எந்தெந்த டைம்ல அவர் நிறுத்தி வைக்கலாம்னா வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, இந்த 3 காரணம் காட்டி வந்துட்டு குடியரசுத் தலைவர் வந்துகிட்டு அடிப்படை உரிமைகள் ஒரு சிலதை வந்துட்டு நிறுத்தி வைக்கலாம். ஆனா வந்துட்டு நேஷனல் எமர்ஜென்சி, அதாவது தேசிய அவசர நிலை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே ஆர்டிகல் 19 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இது தடையாயிரும், அதாவது நிறுத்தி வச்சிருவாங்க. ஆர்டிகல் 19 தேசிய அவசர நிலை வந்துட்டு அவசர நிலை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாலே ஆர்டிகல் 19 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவும் வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டோம். அதுவும் கூட வந்துக்கிட்டு நீங்கள் லட்சுமிகாந்த் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆர்டிகல் 19 கூட நிறுத்தி வைக்கிறது வந்துட்டு எப்போ எந்த டயத்துலன்னா போர் மற்றும் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புல தான் வந்துட்டு ஆர்டிகல் 19 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நிறுத்தி வச்சுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி எப்போ வந்துட்டு அது வந்து ஆர்டிகல் 19 வந்து செயல்படுன்றது மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் அந்த மாதிரி இல்லை. அதுக்கடுத்து ஆர்டிகல் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கிற மற்ற உரிமைகள்லாம் வந்துக்கிட்டு குடியரசுத் தலைவர் நினைச்சா ஒரு ஆணை பிறப்பிச்சு வந்துட்டு இதர உரிமைகள்லாம் வந்து நிறுத்தி வைக்கும். அதாவது வந்து ஆர்டிகல் 15, 16 இந்த மாதிரி மற்ற ஆர்டிகல்லாம் வந்துக்கிட்டு குடியரசுத் தலைவர் நினைச்சா வந்துட்டு ஒரு ஆணை பிறப்பிச்சு வந்துக்கிட்டு நிறுத்தி வைக்கலாம் அந்த ஆர்டிகல்ஸ், அந்த உரிமைகளை வந்துட்டு. ஆனால் வந்துக்கிட்டு எப்பயுமே வந்துட்டு குடியரசுத் தலைவராலையும் வந்துட்டு நிறுத்தி வைக்க முடியாத 2 ஆர்டிகல்ஸ் இருக்கு. அது வந்து ஆர்டிகல் 20 and 21. இது 2 வந்துக்கிட்டு எப்பயுமே வந்துக்கிட்டு எந்த ஒரு ஆணை பிறப்பிச்சாலும் வந்துட்டு இது வந்துட்டு நிறுத்தி வைக்க முடியாது. எப்பயுமே வந்துட்டு உரிமைகள், இந்த உரிமைகள் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்கும். இது வந்துக்கிட்டு எந்த ஒரு போர், அதாவது தேசிய அவசர நிலையோ அல்ல மாநில அவசர நிலையோ எந்த ஒரு காலகட்டத்திலையும் வந்துட்டு இதை வந்து நிறுத்தி வைக்க முடியாது. இது வந்து நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆர்டிகல் 19 வந்துட்டு
தேசிய அவசர நிலை அப்போ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது வந்துட்டு நிறுத்தி வச்சிருவாங்க.